ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விஷஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சந்திரா விஜேந்திரன், இவங்களோட ஹஸ்பண்டுக்கு மே 1, அதாவது நேற்று பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அவங்களோட நேம் விஜேந்திரன். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே விஜேந்திரன். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற கொடைக்கானல்ல இருந்து திவ்யா, விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே திவ்யா. நாமக்கல்ல இருந்து செல்வி, இவங்க அவங்களோட பர்த்டேயை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செல்வி. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்னடா பண்றது, இப்படி வேலை இல்லாம ஊருக்குள்ளேயே சுத்திட்டு திரியறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்க. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. பூங்கொடிக வீட்டுல வேற அவங்க அப்பா அவங்க பிசினஸ பாத்துக்க சொல்லி வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இன்னும் அஜிதா வீட்டு சைட்ல இருந்து எதுவுமே கேட்கல. அவங்களும் நினைப்பாங்கடா, வெளிநாட்டுல வேலை செய்ற மாப்பிள்ளன்னு தான் கட்டி கொடுத்தோம், இப்ப இவன் வேலை சொல்லி போகாம வீட்லயே கிடைக்கானே நினைப்பாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கு. பூங்கொடி என்னன்னா, நீ ஃபாரின் போறீங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போங்க அந்த மாதிரி சொல்றா. பூங்கொடிக வீட்லயும் அப்படிதான்டா சொல்றாங்க. வாங்கத அப்படி போகுதுடா. என் நிலைமைய பாரு, நான் யாரை நம்பி வீட்டில் விட்டுட்டு வர்றது? அஜிதாவுக்கு தோணும் அம்மா மட்டும்தான். அப்பா எந்த நேரமும் எப்படி மாறுறாருன்னே தெரியல. நான் வீட்டில் இருக்கும்போதே வெளியே போன்னு அவளை விரட்டிட்டு இருக்காருடா. நான் இதில் விட்டுட்டு வர முடியுமா சொல்லு? என்ன பண்றதுனே தெரியல மச்சான். வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு. சரி, ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி இல்லைனா பிஸ்னஸ் மாதிரியாவது ஏதாச்சும் தொடங்குவோண்டா. நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன். அதை பற்றி பேசினாலே உடனே பூங்குடி என் அப்பாட்ட கேட்டு காசு வாங்கி தரட்டான்னு சொல்லும் போதே சண்டை தான் வருது. ஒன்றில் அவங்க அப்பாட்ட கேட்டு காசு வாங்கி தரேன்னு சொல்கிறா, இல்லைனா அப்பா பிஸ்னஸை பாருன்னு சொல்கிறா, இல்லைனா என் நகையை வித்தாவது பிஸ்னஸ் தொடங்குன்னு சொல்கிறா. இதில் மூணுலேயுமே எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னதான் பண்ணுறதுனே தெரியலடா. ஹலோ, அம்மா. அரவிந்து மக்களே, எங்கம்மா இருக்கா? ஏம்மா என்னாச்சு? ஏன் வீட்டில் சண்டையா? எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா மக்களே, சீக்கிரம் வா. என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. ஏன்? சீக்கிரமா வீட்டுக்கு வால. சரிம்மா, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வாரேன். என்னடா என்னாச்சு? என்னன்னு தெரியல மச்சான். அம்மா ஃபோன் பண்ணி அழுறாங்க. ஒருவேளை அப்பா தான் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணியாரான்னு தெரியல. வாயான் போலாம். ஷோ, இருக்கிற பிரச்சனையில இவர் வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சே, வா இப்ப என்னன்னு பாக்கலாம். வா. ஒரு வேலை தான் இல்லைன்னு எனக்கு நிம்மதி இல்லைன்னு பார்த்தா வீட்டில் உள்ள பிரச்சனை நினைக்கும் போது கடுப்பா இருக்குடா. வா போற முன்னாடி அம்மா பயந்தே பாதி இதாயிருவாவ. வந்துரு. எங்கம்மா தூரமா போறீங்க? தூரம் ஒன்றும் போகலக்கா, பக்கம்தான். அதான் நடந்தே போறோம். நீங்க என்ன தூரமாவா போறீங்க? இல்ல, ஏன் கேக்குறேன்னா பஸ் ஸ்டாப்ல இருக்க பத்தியலா, அதான் பஸ்ல போறீங்களோ தூரமோன்னு நினைச்சு கேட்டேன். கிறுக்கு பிடிச்சவா, யாருகிட்ட நக்கல்ல பேசியா? இந்த இவ்வளவுகிட்டயா முட்டிக்குமா? நான் ஒரு இடமும் போகலம்மா, நேரமே போகல. அதான் கொஞ்ச நேரம் பஸ் ஸ்டாப்போட வந்துட்டு வந்தேன். இங்க வந்தாதான் 4 ஊரு கதை காதுக்கு வரும் பத்துக்க. அதுக்குதான். ஏன் இன்னைக்கு ஏதாவது கதை மாட்டுச்சா என்ன? பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா கதை மாட்டாம இருக்குமா? ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க பரிமள அக்கா வீட்டுல கொஞ்சம் பூ இருக்குன்னு சொன்னாவ, அதான் வாங்கி தொடுக்கலான்னு போறோம்க்கா. பரிமளத்துக்கு வீட்டுலயா? பூ வியாபாரமா பண்ணியா? பூ வியாபாரமா பண்ணல, புண்ணாக்கு வியாபாரமா பண்ணல. வீட்டுல நிறைய பூத்து கிடக்கு. ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டாவ, அதான் நான் துணைக்கு இவளையும் கூட்டிட்டு போறேன். ஓ அப்படியா? சரி, போ. கொஞ்சம் போல கெட்டும் போது என் மருமொழுங்க கொஞ்சம் தாங்கம்மா. சரி தரலாம்க்கா. லட்சுமி என்ன வீட்டுல இருக்கியாளா என்ன தெரியுமா? ஆமா, நான் இப்பதான் பார்த்தேன். ராணியக்கலை வீட்டுல இருக்கியாவ, 2 பேரும் பேசிட்டு இருக்கியாவ. ஏன்? அதுதானே கதையே. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? விஷயத்த சொல்லுங்கக்கா. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எங்ககிட்டயே கேக்குறிய? நீங்களாம் தெரிஞ்சுட்டு தானே இருப்பிய, தெரியாதவன் எங்கள்கிட்ட கேக்குறிய? என்னாச்சுன்னா, கால் வேதனையா இருக்குமா இருந்துகிட்டு சொல்லி. என்னைக்குதா கண்டிப்பா இந்த பொம்பளைகிட்ட நின்று கதையை கேட்கணுமா? எவ்வளவு எகத்தாளம் பாரு. இருந்துகிட்டு சொல்லி அவளாம் இருந்துகிட்டு. லட்சுமி கலையில ஏதோ பிரச்சனை தான்க்கா. நான் ராணிய கலை விட்டு போகும்போதே பதட்டமா தான் வந்தாவ. என்ன பார்த்தோன்னா சமாளிக்கவும் செய்தாவ. கண்டிப்பா இந்த ஊருக்கிழவிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்படியா? என்னவோ? கேக்குறியடா? எனக்கு 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்குமா? தெரிஞ்ச விஷயங்கள உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு 4 தெருவுலயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கியாவ. எல்லார்ட்டையும் போய் சொல்லண்டாமா என்ன? இருட்டிய முன்னாடி வீட்டுக்கு போறேன்னா என் மருமச்சு ஓர தர மாட்டாமா? சீக்கிரம் கேட்டுட்டு போங்க. சொல்லுங்கக்கா, என்னாச்சு லட்சுமிக்கா வீட்டுல? லட்சுமிக்க வீட்டுல லட்சுமிங்க சம்மந்தி, அதான் அந்த அஜிதாளுக்கு அப்பா வந்திருக்கியான் பாத்துக்க. ஆமா, பொண்ணை பார்க்க வந்திருப்பாரு. இதெல்லாம் விஷயமா? அட அறிவு கெட்டவளே, பொண்ணை பார்க்க வந்ததெல்லாம் விஷயம் இல்ல. வந்தவனுகிட்ட லட்சுமி கூட கொஞ்சம் நகை போட்டுன்னு கேட்டிருக்கியாமா? அட கடவுளே, ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு நிறைய போட்டுதானே கட்டி கொடுத்தாவ, திரும்பவுமா கேட்காவ? ஆமா, லட்சுமிக்கு இன்னொரு 3000 இல்லையா,
அவளை கெட்டி கொடுக்கண்டாமா, இப்படியே அங்கிருந்து வாங்கினாதானே உண்டு. அதனால கேட்டிருக்கியவ. ஐயே பாரு கீதா, அந்த லட்சுமிக்கு அலப்ப. எப்போ என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்க சாலத்து மேல இருக்க ஆசையை பாரு. அப்புறம் என்னாச்சுக்கா? அதில் உடனே இல்லை, அந்த பிள்ளைக்கு அப்பா சொல்லியிருக்கியான், எவ்வளோ வியானன் எல்லாம் கேட்டிருக்கியாவ. இவ ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டிருக்கியாமா. ரொம்பதான். பாரு வாங்கினது எல்லாம் 1ஆம் தேதி கரெக்டா காசு கொடுக்கலன்னா லட்சுமி மூஞ்சி மாறியது தெரியும் இல்லக்கா. அத மாதிரிதான் சம்மந்தியார்ட்டே பேசியிருப்பா. என்னத்த பேசினாவ எடுத்தாவன்னு தெரியலம்மா. உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துட்டு மூளை தரதரா இழுத்து கூட்டிட்டு போயிட்டாரு. என்னக்கா சொல்றிய? அஜிதாவை கூட்டிட்டு போயிட்டாவளா? ஆமா, இப்படி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய வீட்டுல அந்த பிள்ளைய அவர் எப்படி நிம்மதியா விட்டுட்டு போவாரு சொல்லு? நீனா விடுவியா? ஏ கடவுளே, எப்போ லட்சுமிக்கு இப்படி பணத்துக்கு மேல ஆசையாமா? அப்புறம் என்னாச்சுக்கா? அப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? வந்தவர் மூளை கூட்டிட்டு போயிட்டாரு. லட்சுமி இப்ப வந்து நீ மாப்பிள்ளக்கார வந்து பதில் கேட்பான் இல்லையா, அதனால ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு தெரியா 3 கிட்ட என்ன பதில் சொல்லலாம் நீ. சே, இப்படி பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய விரட்டி விடணுமாக்கா? ஷோ எப்போ இந்த விஷயத்த நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாதுங்க. அப்புறம் லட்சுமி ராணியம்மா சேர்ந்து என் வீட்டுல வந்து ஆடுவாமா, என் மருமோ என்ன வீட்டுல இருந்து விரட்டிடுவா. சரியா? ஐயே, எங்களை நம்பி சொல்லிய விஷயம் வெளியே வராதுக்கா. நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன புஷ்பாக்கா, உண்மைதானே? நம்ம எதுக்கு இதா சொல்ல போறோம்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. சரிம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க மனசோட வச்சிடுங்க. நான் அந்த சரஸ்வதிய வீடோட போனோம், போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஊர்ல இப்படி இல்லாம நடக்குது. நம்ம இதான் அந்த ரோஸ்லியா கல்ட்ட போய் சொல்லிடணும். புஷ்பாக்கா போய் சொல்ற முன்னாடி நம்ம அந்த மல்லிகா கல்ட்ட போய் நம்ம போய் சொல்லிடுவோம். ஏக்கா, பரிமளக்கலை வீட்டுக்கு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா? நானும் அதை சொல்லதான் நினைச்சேன் கீதா. நாளை போவேன்னா? ஆமாக்கா, எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு, போட்டாக்கா. எனக்கும் ஒரு வேலை இருக்குமா. சரி நாளை பாப்போம்னா. அப்போ நம்ம தான் முதல்ல போய் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். அதே போற முன்னாடி நம்ம போயிடணும். வருத்தப்படாத லட்சுமி, நம்ம போய் பேசி எடுத்து பிள்ளைய கூட்டிட்டு வரலாம். நீ ஏன் அழுதுட்டு இருக்க? விட்டு. இல்லக்கா, இவன் பண்ண கொடுமை தானே ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு அஜிதாளுக்கு அப்பா எவ்வளவு மனவேதனையோட அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பாரு. நாளைக்கு இவன் வீட்டுல இப்படி ஒரு நிலைமனா, இவனுக்கு மனசை இப்படிதானக்கா பதறான். அதான் விடு லட்சுமி, அரவிந்த் வரட்டு, பேசி போய் கூட்டிட்டு வர சொல்லலாம். எல்லாத்தையும் காரணம் வீட்டுல உள்ளவன் நல்லதுனக்கா இப்படி பிரச்சனை வருது. நான் என் மோனிட்ட நீ என்ன பதில் சொல்லுவேன்க்கா? நீங்களே சொல்லுங்க. வருத்தப்படாத லட்சுமி, நீ வருத்தப்படாத. அரவிந்த் வாமாக்கா. யாமா என்னாச்சு? அப்பா சண்டைய போட்டாரு, எது கலறிய? இல்ல மக்களே, அப்பா எதுவும் சண்டை போடல. எம்மா என்னம்மா ஆச்சு? அது வந்து மக்கா. யாராவது சொல்லுங்க, என்னத்த என்னாச்சு? நான் எப்படி மோனே உன்கிட்ட சொல்லதுக்கு? எம்மா சொல்லுங்க, என்னாச்சு? ராணியத்த நீங்களாவது சொல்லுங்க, என்னாச்சு? மக்கா, அஜிதாவுக்கு அப்பா வந்து அஜிதாவை பார்த்துட்டு போலாம் இன்னைக்கு வந்திருக்கியாவ. ஆமா, இன்னைக்கு வர்றதாட்டு காலையிலேயே அஜய் ஃபோன் பண்ணி சொன்னான். நான் தான் இறைச்சி மீனெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனேன். வந்தாரு அவங்க? அஜிதாவுக்கு அப்பா எல்லாம் வந்திருக்கியாவம்மா. டீ கடையில ஏதோ டீ குடிச்ச போயிருக்கியாவ. அங்க யாரோ உங்க அப்பா பண்ணிய கொடுமையெல்லாம் அங்க சொல்லி கொடுத்துருக்கியாவ. அதுக்கு பொண்ணை பார்க்க வந்தவரு அஜிதாவை கையோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாரா மக்கா. என்னத்த சொல்றீங்க? ஆமா மக்களே, கையோட அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளை எவ்வளவோ சொல்லிருக்கிய, வீட்டுக்காரே வந்தோன்னு சொல்லிட்டு வரலாம்ப்பா, கேட்காம கூட்டிட்டு போயிட்டாரு. அரவிந்த், ஹாருடா, இப்பதான் என் பிரச்சனைகள் எல்லாம் உன்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். வீட்டுல வந்தா அடுத்த பிரச்சனையை பாரு. டேய், நீ வருத்தப்படாத. உன் மாமனார் தானே, உன் மாமனார் வீடு தான். போ, போய் பேசி அஜிதாவை கையோட கூட்டிட்டு வா, போ. ஆமா மக்கா. அரவிந்த், யாத்த எனக்கு எல்லாமே இப்படி நடக்குது. வருத்தப்படாத மக்களே, உன் மாமனார் வீடு தானே, போய் பேசி சண்டை போடாம அஜிதாவை கூட்டிட்டு வாமா. போமா. ஆமாமனே, போ மக்களே, போய் அஜிதாவை கூட்டிட்டு வந்துரு. அஜிதா நம்ம வீட்டு பிள்ளைமா, போய் சண்டை போடாம கூட்டிட்டு வாமோனே. போ. சரிம்மா, நான் போய் பேசி அஜிதாவை கையோட கூட்டிட்டு வரேன். சரி மக்களே, போ. அரவிந்த், அங்க போய் சண்டை எதுவும் போட்டுறாதம்மா. சரி அத்த, நான் சண்டை போட மாட்டேன், பேசி கூட்டிட்டு வரேன். சரி மக்களே, போயிட்டு வா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.